பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? 4 மாதங்களாக வீடுகளிலே நாம் யாவரும் வீடுகளிலே ஜெபித்துக் கொண்டிருந்தோம். எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆனபடினால மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த ஜூன் மாதம் 4ஆம் மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதி சீக்கிரத்தில் தேவாலயம் திறக்கப்பட போகிறது. ஆகவே தேவாலயம் திறக்கப்பட்டு நாம் யாவரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆகவே என்னோடு கூட வீடுகளில் இருக்கிற யாவரும் என்னோடு தொடர்ந்து இந்த ஆன்லைன் மூலமாக இணையதள வாயிலாக யாவரும் இணைந்து என்னோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கேட்டு உங்கள் வாழ்க்கையில அப்படியே பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, தேவனானவர் இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? தேவன் இன்றைக்கு கொடுக்கிற தலைப்பு பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? How to live in holiness. How to live in holiness. How to live in holiness. ஆண்டுடைய வாழ்க்கையிலே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே how to live in the holiness. பரிசுத்தமாக வாழ்வது எப்படி? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும்? இந்த 4 மாதங்களாக நாம் இதுவரைக்கும் திருச்சபையில் ஆராதித்துக் கொண்டிருந்தோம். திருச்சபைக்கு போய் நடுக்கத்தோடு ஆராதனை செய்தோம். இந்த 4 மாதங்கள் ஆண்டவர் மார்ச் டு ஜூன் மாதம் வரைக்கும் தேவன் வீடுகளில் கொடுத்திருக்கிறார். ஆக வீடுகளிலே நம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோம், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து வந்தோம். வீடுகளிலே ஆலயத்துக்கு வருவதோடு நாம் இருந்தோம். வீடுகளிலே நல்ல ஜெபம் கிடையாது. நம்ம வீடுகளிலே நம்ம ஜெபதூபம் கிடையாது. வேதம் வாசிப்பது கிடையாது. வீட்டை பரிசுத்தமாக வைத்திருப்பது கிடையாது. எப்போ வேணாலும் போலாம், எப்போ வேணாலும் வரலாம். வீடு பரிசுத்தமா இருந்தது இல்லை. யார் வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன விதமான தீய காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கலாம். இப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து வந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் வரலாறு காணாத ஒரு மாற்றத்தை தேவனானவர் இந்த நாட்களில் கொடுத்து நாம் வீடுகளிலே தேவனை ஆராதிக்க தேவன் விரும்பினார். ஹல்லேலூயா. அதனுடைய காரியம்தான் இன்றைக்கு கோவிட்-19 கொரோனா வைரஸ் கிருமிகள் தொற்று. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த 4 மாதங்களிலும் ஆண்டவர் நம்மளை புதுப்பித்திருக்கிறார். எல்லா பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆகவே தான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? How to live in the holiness. How to live in the holiness. How to live in the holiness. பரிசுத்தமா வாழ்வது எப்படி? ஆகவே இந்த பரிசுத்தமா வாழ்வது எப்படி என்ற தலைப்பில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசிகளையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை, தேவ பயத்தோடு பூரணப்படுத்துதலை படுத்த கடவோம். அப்படியே கண்களை முடிமணங்கள் படிடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? ஆண்டவரே, இதோ நாங்கள் தலைகளை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமா வாழ என் தேவன் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தமா வாழவையும் சுவாமி, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். என் தேவன் நீரே எங்களை நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்தமா வாழ்வது எப்படி வாசிக்க கேட்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, நல்லா கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மாம்சம் என்றால் நம் சரீரம். நம் மாம்சத்தில் ஏற்படுகிறதானே பரிசுத்த குலைச்சல், ஆவிக்குரிய காரியத்தில் ஏற்படுகிற பரிசுத்த குலைச்சல். நாம் மாம்சத்தின் பிரகாரம் பரிசுத்தமா வாழாமல் அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில வாழ வேண்டிய நாம் ஆவிக்குரிய
ஆவிக்குரிய காரியத்திலும் நாம் அசுத்தத்தை அதுக்குள்ள நுழைச்சு விடுகிறோம். சரீரத்தையும் கரைப்படுத்துகிறோம், தீட்டுப்படுத்துகிறோம், ஆவிக்குரிய காரியத்திலும் தீட்டுப்படுத்துகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வீடு, நமக்கு கொடுக்கப்பட்ட இல்லம், நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ளம், இந்த உள்ளத்தையும் தீட்டுப்படுத்துகிறோம். நாம் வாழ்கிற வீட்டையும் இல்லத்தையும் தீட்டுப்படுத்துகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய தேவன் விரும்புகிற காரியங்களிலே ஆலயத்துக்கு வருவது, ஆண்டவரோடு பிரியமா இருப்பது, ஆவியோடு பிரியமா இருப்பது, தேவனோடு விட்டுக் கொடுப்பது, தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்வது, தேவன் விரும்புகிற வண்ணமாய் நாம் வாழ்வது, தேவனுக்கு ஏற்ற கனி கொடுப்பது, அப்படிப்பட்ட வண்ணமாக நாம் வாழ வேண்டும். இதைத்தான் நம்மிடத்துல ஆவிக்குரிய காரியமாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சிசுகளையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, பாத்தீங்களா, எதனால சுத்திகரிக்க வேண்டும்? எதனால சுத்திகரிக்க வேண்டும்? தேவனுடைய பரிசுத்த ஆவியான தேவனுடைய பரிசுத்த ஆவியிலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தத்தை நீக்க வேண்டும். மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தத்தை நீக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது வழக்கு உண்டானால், எவனோடு கூடவாது பிரச்சனை உங்களுக்கு உண்டானால், அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வருவது தேவனுடைய பரிசுத்தவான் இடத்துல, ஊழியக்காரன் இடத்துல நீங்கள் வந்து அதை சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக் கொள்வது கிடையாது. பரிசுத்தவானுடைய ஆலோசனை கேட்பது கிடையாது. நீங்கள் செய்வது அத்தனையும் மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தம். நம்ம சரீரத்தால, நம்மளுடைய சிந்தையால, நம் எண்ணங்களால, நம்ம குணங்களால எந்த பிரச்சனை எது எப்படி வந்தாலும் அதை குறித்து ஆலோசனை யார்கிட்ட கேட்க வேண்டுமா? தேவனுடைய பரிசுத்தவான். அது போதகராக இருக்க வேண்டும், அது போதகர் அம்மாவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் நீங்கள் வந்து ஆலோசனை கேட்க வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு உங்களில் ஒருவரிடத்தில் வேறொருடத்தில் வழக்கு உண்டானால், வழக்காடுபடி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் எங்க போற துணிகிறது? என்ன? அநீதக்காரனிடத்தில் போக துணிகிறது. என்ன? யார்கிட்ட நீங்க போறீங்க? அநீதிக்காரன். அப்படின்னா யாரு? அவன் பாவி. தேவன் விரும்புகிற வண்ணமாய் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டான். உங்க வாழ்க்கைக்கு தேவன் விரும்புகிற வண்ணமா ஆலோசனை கொடுக்க மாட்டான். சில வாட்கள் என்ன பண்றது? கத்திரக்குள்ள இருந்து கொண்டு சூனியக்காரன் கிட்ட போச்சு, மந்திரவாதி கிட்ட போச்சு, குறி கேட்கிட்ட போச்சு, ஆண்டவருக்குள்ள இருந்து கொண்டே நாள் கேட்கறது, நட்சத்திரம் கேட்கறது, அனித்தியம் போய் ஆலோசனை கேட்பது, பஞ்சாங்கம் பார்ப்பது, குறி கேட்பது, நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, இதெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே அப்படிப்பட்ட வண்ணமாய் போய் அவர்களிடத்துல நான் ஒரு வீடு கட்ட இருக்கிறேன், அந்த வீட்டுக்கு ஒரு நாள் பார்த்து சொல்லுங்கள், ஒரு நேரம் பார்த்து சொல்லுங்கள், ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள், ஒரு நல்ல நேரத்தை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பெண் பார்க்க வேண்டும், ஒரு வீடு கட்ட வேண்டும், அல்லது ஒரு லோன் வாங்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் தேவை, இன்னும் பிள்ளைகளுக்கு காலேஜ் தேவை, இன்னும் நம்மளுடைய தேவைகள் என்னென்னவோ அத்தனை காரியங்களுக்கும் நாம் யாருக்கு ஆலோசனை கேட்க வேண்டும்? பரிசுத்தவானிடத்திலே. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான் யார்? பூமியிலே, வானத்துக்கு கீழே பூமியிலே உங்க
உங்கள் பரிசுத்தவான் யார்? உங்கள் பரிசுத்தவான் இடத்துல ஆலோசனை கேட்கிற அந்த பரிசுத்தவான் யார்? உங்கள் பரிசுத்தவான் யார்? வானத்துக்கு கீழே தேவனுடைய பணிவிடக்காரன், உங்கள் போதகன், உங்கள் சபை போதகன், உங்கள் சபை போதகர் அம்மா, அவர்களிடத்தில் தான் நீங்கள் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அவர்கள் தான் பூமியிலே உங்களுக்கு பரிசுத்தவான். கைகளை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுவோம். கைகளை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுவோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் மாம்சத்தில் உண்டாகும் அசுத்தத்தை நீக்க வேண்டும். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அங்க 6:1 சொல்லுகிறது, வாசிப்போம். உங்களில் இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இங்கு இருக்கிற ஒருவனுக்கு, ஒரு நபருக்கு வேறொருத்தரோடு கூட ஏதாவது வழக்கு, பிரச்சனை, போராட்டம், கொடுக்கல் வாங்கல் வழக்கு இருக்குமானால் வழக்காடும்படி அவன் என்ன அந்த வழக்கை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தவான் குலத்திலே அவன் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வழக்கு தீரணும்னா, உங்க பிரச்சனை தீரணும்னா, உங்க கடன்பார தீரணும்னா, உங்க சொத்து பிரச்சனை தீரணும்னா, முதல்ல அதை யார்கிட்ட கொண்டு வரணுமா? உங்கள் பரிசுத்தவான், உங்கள் தேவ மனுஷனிடத்துல அதை கொண்டு வந்து சொல்லி அதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும். நீங்க என்ன செய்றீங்க? பரிசுத்தவான் இடத்துல வராமல் அநீதக்காரன் இடத்துல போய் போக துணிகிறது என்ன? அல்லேலூயா. இதுதான் நமக்கு ஏற்படுகிற மாம்சத்தின் போராட்டம். ஒரு பிரச்சனை வந்த உடனே, உடம்பு சரியில்லை, உடனே மருத்துவரை பார்த்தோம். ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே யாருக்கிட்ட வண்டிக்கு பணம் வாங்கலாம். ஒரு பிரச்சனை வந்துட்டா இந்த ஊர்ல தலைவர் யாரு, அவரை உடனே போய் பார்த்து போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரை பார்க்க வேண்டும்? யாரை பார்க்க வேண்டும்? நம்ம ஜனங்கள்லாம் யாரை பார்ப்பாங்கன்னா, பணம் இல்லாத வரைக்கும், நோய் தீராத வரைக்கும், நோய் தீர்ற வரைக்கும் பரிசுத்தவான் பாஸ்டர், நோய் தீர்ற வரைக்கும் பாஸ்டர், வீடு கட்டுற வரைக்கும் பாஸ்டர், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் பாஸ்டர், எல்லா வேலையும் செய்து முடிக்கிற வரைக்கும் பாஸ்டர் பரிசுத்தவான். அவர்கிட்ட தான் ஆலோசனை. எல்லாம் முடிஞ்சிட்ட பிற்பாடு பாஸ்டர் தேவையில்லை, பரிசுத்தவான் தேவையில்லை. நமக்கு யார் தான் தேவை? அசுத்தவான் தேவை. அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறோம்? அசுத்தவான் கிட்ட. அல்லேலூயா. அப்ப ஆதியிலிருந்து போதகர் பரிசுத்தவான் மூலமாய் செய்து வந்த காரியங்கள் அத்தனையும் நமக்கு மறந்து போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பிள்ளையிலிருந்து, வயிற்றிலிருந்து பிறந்து அது உருவாகி, ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைங்க உருவாகி, அதுங்க பிறந்து அந்த பிள்ளைங்க 1வது 5வது 10வது 12வது அப்புறம் டிகிரி போகும்போதெல்லாம் பாஸ்டர் மறந்து போயிடுது. சோ அதுவல்ல, அதுதான் மாம்சத்தில் உண்டாகும் அசுத்தம். அதுதான் மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தம். அதுதான் மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தம். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமா வாழ்வது எப்படி? அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, முதலாவது காரியம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். யார் இடத்துல வேண்டுதல் செய்ய வேண்டும்? யார் இடத்துல வேண்டுதல் செய்ய வேண்டும்? request for God. அதுக்கு என்ன அர்த்தம்? தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். request for God. அப்போ சாம் புத்தகம், சங்கீத புத்தகம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் என்னை, ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்க வேண்டியது, சங்கீத புத்தகம் 51:7 சொல்லுகிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவினதும், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் என்னது? உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. 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 ஆகவே தேவனிடத்தில் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். யார் இடத்துல வேண்டுதல் செய்ய வேண்டும்? பரிசுத்தமா வாழ்வது எப்படி?
அந்த பரிசுத்தமா வாடுவது எப்படி என்ற தலைப்புல ஆண்டவராகிய தேவன் மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தம் நம்ம எப்படி சுத்திகரித்துக் கொள்வது, அப்ப மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தங்களை எப்படி நாம் சுத்திகரித்துக் கொள்வது அப்படி என்றால் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது. யார் இடத்துல வேண்டுதல் செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. யார் இடத்துல வேண்டுதல்? தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். சங்கீதம் 51:7 அதைத்தான் சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 51:10. தேவனே, பாத்தீங்களா நமக்கு எப்படிப்பட்ட இதயம் தேவையா? தேவனே சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இல்லாத போது நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் இல்லாத போது நம்ம பாவிகளாக வாழ்ந்திருக்கலாம், பரதேசிகளாக வாழ்ந்திருக்கலாம், இல்லாதவர்களாய் வாழ்ந்திருக்கலாம், வசதி இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், நோயாளிகளாக வாழ்ந்திருக்கலாம், பிணியாளிகளாக வாழ்ந்திருக்கலாம். தேவனை ஏற்றுக்கொண்ட போது, தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது சகலவித அசுத்தத்தை தொடக்கூடாது, சகலவித அசுத்தத்தை விரும்பக்கூடாது. நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத அசுத்தத்தால் வருகிற ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். தேவையில்லாத அசுத்தத்தினால வருகிற ஆதாயம், பணம், பொருள், ஆஸ்தி, பாஸ்தி, அதை வெறுத்து தள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அப்படி வாழ்ந்தோம். ஆனால் இப்ப கர்த்தருக்குள்ள நம்ம வாழும்போது அப்படிப்பட்ட அசுத்தங்களை வெறுக்க வேண்டும். சில பேர்ல பாத்தீங்கன்னா செல்போன்ல மணிக்கணக்கா பேசுவாங்க, தேவையில்லா பேசுவாங்க. அதை வெறுக்கணும், சுத்திகரிக்கணும், வெறுத்து தள்ளணும். இப்படிப்பட்ட காரியங்கள். சில பேர் புருஷன் இடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க, சிரிச்சு பேச மாட்டாங்க, எரிபுரி இருப்பாங்க. பிள்ளைகளிடத்துல எரிபுரி இருப்பாங்க. மனைவி இடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளிடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க, அடுத்த இடத்துல பிரியமா இருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் சுத்திகரிக்க வேண்டும். நம்ம வீட்டை சுத்தம் பண்ண மாட்டாங்க. ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யற நபரா இருந்தா அவர் அந்த குடும்ப தலைவர், அவர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டார். ஊரெல்லாம் போய் நல்லா கலர் கலரா வண்ண வண்ணமா அடிச்சுட்டு வருவார். அதே மாதிரி ஒரு கொத்தனாரா இருக்கிற குடும்ப தலைவர் ஊரெல்லாம் வீடு கட்டுவார், ஆனா தனக்கு ஒரு வீட்டை கட்ட மாட்டார். ஆக அது போல ஏறு ஒரு மனுஷன் விவசாயியா இருந்தா அநேகருக்கு வெளியில போய் விவசாயத்துக்கு நல்லா பண்ணிட்டு வருவார், ஆனா தான் வீட்டுக்கு விவசாயம் பண்றதுக்கு பொறுப்பில்லாத இருப்பார். அதுபோல ஒவ்வொரு காரியத்திலும் அடுத்தவர்களுக்கு ஆகாரம் சமைக்கும் போது ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா வீட்டுல பார்த்து பார்த்து சமைக்கிறோம் இல்லைங்களா? விருந்தாளி வந்துட்டாங்கன்னா வீட்டுல பார்த்து பார்த்து சமைக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல நம்ம புருஷ பிள்ளைங்க தான் விருந்தாளி. நம்ம புருஷ பிள்ளைகளுக்கும் அவர்களை காட்டிலும் உணவை ரொம்ப ருசியா சமைச்சு போடணும். இருக்கிறத வச்சு ருசியா சமைச்சு போடணும். அதே போல இருக்கிறத வச்சு மனைவி சமைச்சு கொடுக்கும் போது புருஷனும் பிள்ளைகளும் அதை ருசியா சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும். ஏன்னா இல்லாமல கூட என் மனைவி எங்க அம்மா நல்லா இருக்கிறத வச்சு நல்லா செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க அப்படி என்று அதை திருப்திகரமாய் ருசித்து சாப்பிட வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா ஒரு நேரம் குறைவு வரும், ஒரு நேரம் ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு நேரம் அந்த ஆசீர்வாதம் குறையும். எதனால? நம்ம சரியில்லாதனால அது குறையும். தேவையில்லாத கடன் வாங்குவோம், தேவையில்லாத இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவோம், தேவையில்லாத காரியத்துல தலை விட்டுருவோம். அப்ப விட்டுட்டு எங்க பார்த்தாலும் சுத்தி 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 பணமும் நகைய நட்ட வாங்கி வைத்து கடனை சுற்றி வைத்துக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆடம்பரத்தை வெறுக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாக வாழ்வது எப்படி? பரிசுத்தமாக வாழ்வது எப்படி? அப்ப அப்படின்னா மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தம் இதுதான். இப்ப சொல்லிக் கொண்டு வந்த ஒவ்வொரு காரியம் மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது எப்படி? How to purity ourselves. How to purity ourselves. ஆகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்வது எப்படி? தேவனிடத்துல வேண்டுதல் செய்ய வேண்டும். Request for God. தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். இரண்டாவதாக அசுத்தமானதை தொட வேண்டாம். இரண்டாவதாக அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும். அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும். இது நெருப்புன்னு தெரியுது, அந்த நெருப்புல போய் கையை வைப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். நெருப்புன்னு தெரியுது, அந்த நெருப்புல கையை வைப்போமா? அல்லது ஒரு பாம்புன்னு தெரியுது, அந்த பாம்பு மேல கையை வைப்போமா? நெருப்புன்னா சுட்டுடும், பாம்புன்னா கடிச்சிடும். நெருப்புன்னா சுட்டு காயமாகும், பாம்புன்னா கடிச்சா செத்து போயிடுவோம்.
விஷம்னு தெரியுது, அந்த விஷத்தை தொடுவோமா? அதை குடிச்சா நம்ம செத்து போயிடுவோம். அது போலத்தான் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளை வாழ்கிற நாம் ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவதாக அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும். The condemned thy should not touch. The condemned thy should not touch. அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும். அசுத்தமானதை தொடக்கூடாது, அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். ஏன் கர்த்தர் அவர்கள் மத்தியில் இருந்து நீங்கள் எழுந்து பிரிந்து போங்க என்று சொல்றார் கர்த்தர். அப்படின்னா என்ன விஷயம்? நீங்க அசுத்தமானவர்களிடத்துல நீங்க அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சீர்கட்ட ஜனங்களோடு உங்க பழக்க வழக்கம் இருக்கிறது. சீர்கட்டவர்களோடு உங்க பழக்க வழக்கம் இருக்கிறது. நீங்கள் சீர்கட்டவர்களோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். சீர்கட்டவர்களோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள். அப்போ அங்கிருந்து நீங்க இருக்கிற இடம் சரியில்லாத இடம். அந்த இடத்திலிருந்து நீங்க உடனே அங்கிருந்து புறப்படுங்கள். அந்த இடத்தை விட்டு விலகிடுங்கள். இப்போ ஒரு 4 பேரோ இல்ல 3 பேரோ 2 பேரோ 10 பேரோ ஒன்னா கூடி இருக்கிறீங்க. அந்த இடத்துல அசுத்தமான ஆட்கள் இருக்கிறாங்க. நீ மட்டும்தான் ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற, நீ மட்டும்தான் நீதிமானா இருக்கிற. அப்படிப்பட்ட நீ என்ன செய்ய வேண்டும்? அங்க எல்லா உலக பிரமாணத்தை பிணைத்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையில அந்த இடத்துல இருந்து நீ புறப்பட்டு பிரிந்து நீ போய்விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உலக பிரமாண கதைன்னா நல்லா காது கொடுத்து கேட்போம் இல்ல? உலக பிரமாண கதை பேசணும்னா நல்லா அழகா காது கொடுத்து கேட்கிறோம். கேட்கிறமா இல்லையா? கேட்கிறமா இல்லையா? ஆமா, பாத்தீங்களா? ஆமா, தலையடத்து. ஆகவே உலக பிரமாண காரியம், உலக பிரமாண ஆட்கள் இருக்கிற நம்ம ஊர்களை கிராமத்துல வாராபிச்சு இருக்கும். அந்த வாராபி மேல ஆளுகளை உட்காந்துருப்பான். அங்க உட்காந்துக்கிற அத்தனை பேரும் அசுத்தவான், நீதிமான் கிடையாது. எல்லாம் விக்கிரகாரத்தில் இருக்காங்க, பேசுதானக்காரன், அசுத்தவான். அவன் நீதிமான் அல்ல. அந்த இடத்துல ஒரு நீதிமான் நீ உட்காருவ. அங்க உட்கார்ந்தா அந்த ஊர்ல இருக்கிற கதை அத்தனையும் பேசுவான். அதை நம்ம காதுல வாங்கலாமா? புரியுங்களா? உலகத்தார் எல்லாரும் சீட்டாடுவாங்க, கும்பலா கூடி சீட்டாடிட்டு இருப்பாங்க, தாய்பாஸ் ஆகிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம உட்காரலாமா? சொல்லுங்க, உட்காரலாமா? சொல்லுங்க, உட்காரலாமா? வாய் தரங்க ப்ளீஸ். உட்காரலாமா? உட்காரலாமா? சரி, நீ உங்க இடத்துல வேற யாராவது 2 பேர் 3 பேர்ல ஒருத்தர் வந்து உலகத்தை பத்தி, அடுத்தவங்களை பத்தி, அடுத்த குடும்பத்தை பத்தி உங்களோடு பேசினா நீங்க அந்த இடத்துல என்ன, நீங்க எழுந்து போக முடியாது. ஆனா நீங்க அந்த வேலையை பண்றீங்க. வந்தவங்க அந்த இடத்த விட்டு நீங்க அப்புறம் அனுப்பணும், அவங்களை போக சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பிஸியா இருக்கிறேன், அக்கா நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க, ஆனா நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னா அவங்கள அந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும். வாசி வசனத்தை பார்த்தீங்களா? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, யார் நடுவில் இருந்து? சீக்கிரத்துல நம்ம வீட்டாண்ட அரடி ஒரு அடி மண்ணுக்காக சண்டை போடுவான், அநியாயமா சண்டை போடுவான். அந்த இடத்துல இருந்து சீக்கிரமா நம்ம ரிவ்யூடு அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும். அதுக்கான காரியங்களை உடனடியா பார்த்து அதை சரி பண்ணணும். நம்ம அவங்களோட சரிசமா வைத்துக் கொள்ளாதபடி அதிகாரிகளை பார்த்து அதிகாரிகளை கொண்டு வந்து சரியான ஒரு தீர்வை நம்ம காண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளையாக இருப்பான், கர்த்தர்ல ஞானசானம் எடுத்துனா இருப்பான், உன்னாண்ட உங்ககிட்ட ஞானசானம் எடுத்துனா கூட இருப்பான், உன் குடும்பத்தோடு ஒட்டின உறவா கூட இருப்பான். ஆனா பணம் சொத்துன்னு வரும்போது எதிர்த்து நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நம்ம நீதிக்கு போராட வேண்டும். ஆமென். நம்ம நீதிக்கு போராட வேண்டும். வாசிங்க, நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை கணம் பண்ணுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போனாதான்
ஆண்டவர் உங்களுக்கு எப்படியா இருக்கிறாரா? அந்த அசுத்தமான இடத்துல இருந்து பிரிஞ்சு போனா தான் உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். அப்புறம் உங்களுக்கு அவர் பிதாவா இருக்கிறார். அவருக்கு நீங்கள் நானும் குமாரன் குமாரத்திகளா இருப்போமா? அல்லேலூயா. அப்படி இல்ல, அந்த சீட்டு கட்டு ஆடுற இடத்துல நானும் நின்று ஆடுவேன்னா அவர் குமாரன் குமாரத்தியா அவருக்கு நீ இருக்க முடியாது, அவர் பிதாவா இருக்க மாட்டார். அதே போல நீ தாயபாச ஆடி இருந்தா, இல்ல சீட்டு கட்டு ஆடி இருந்தா, இல்ல போத வஸ்துள்ள இடத்துல இருந்தா, இல்ல மத்த விக்கிரக கிரியைகளில் இருந்தால், அசுத்தமான கூட்டம் கூடுற இடத்துல இருந்தால் ஆண்டவர் உனக்கு பிதாவா இருக்க மாட்டார். அவருக்கு நீங்கள் குமாரத்திகளா இருக்க மாட்டீர்கள். நீங்க அநேகர் சொல்லுகிறார்கள், ஆஸ்தையா என் பையனுக்கு இந்துல பொது பார்த்தான், எப்படியோ போய் விழுந்துட்டான், அவனுக்கு நான் என்ன செய்ய போறேன், அவனுக்கு நான் எப்படியாச்சும் அந்த இந்து கல்யாணம் பண்ணிடலான்னு பாக்குறேன். என் பொண்ணு அப்படிதான் ஒரு பையனை காதல் பண்ணிட்டா, அதனால அந்த பொண்ணுக்கு இந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு. எங்க அண்ணன் ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்றாரு, என் தங்கச்சி ஒரு இந்து. நீங்கள் அப்படிப்பட்ட இடங்களில் இருந்து நடுவில் இருந்து பிரிய வேண்டும். ஒருவேளை உன் பொண்ணோ பையனோ ஒரு இந்துல விக்கிரகத்துல, இந்து என்பது கூட அல்ல, விக்கிரகாவி காதல் பண்ணிட்டு இருந்தா, தான் பொண்ணு காதல் பண்ணிட்டு இருந்தா, தான் அண்ணன் தம்பிகள் ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு பண்ணிட்டு இருந்தால் அங்கிருந்து அவர்களை விலக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து அவர்களை விலக்கி விட வேண்டும். அந்த இடத்துல அவர்களை விடக்கூடாது. காரணம், அங்க போய் விழுந்தாங்கன்னா பொண்ணை எடுத்தாலும் ஒருவேளை உன் பொண்ணை கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் நீ பரலோகம் போற வரைக்கும் நீ குத்துயிர் குல உயிருமாய் நீ இந்த பூமியில ஊழியம் செய்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட அந்த வேலை இல்லாமல் நீ கடைசி வரைக்கும் குத்துயிர் குல உயிருமாய் நீயே தூக்கிட்டு கொண்டு சாக வேண்டிய நிலை வரும். ஒருவேளை மருந்து குடிச்சு சாக வேண்டிய நிலை வரும். ஒருவேளை நீ கொளுத்து கொண்டு சாக வேண்டிய நிலை வரும். ஒருவேளை தூக்கு போட்டு சாக வேண்டிய நிலை வரும். பிரியமானவர்களே, அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட திருமணங்களும் அப்படிப்பட்ட காரியங்களும் செய்யற நீங்கள், உங்களுக்கு நான் பிதாவாய் இருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு குமாரத்திகளா இருக்க முடியாது. அல்லேலூயா. மீண்டும் அந்த இடத்தை வாசிக்க கேட்போம். எப்பொழுது மீண்டும் வாசிக்க போய் அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து உன் பிள்ளையை உன் பொண்ணையை நீ விலக்கி கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, அவர்கள் நடுவில் இருந்து உன் பிள்ளையோ பொண்ணோ உன் சகோதரனோ உன் சகோதரியோ இல்லது உன் தொப்புள் கொடி உறவோ உன் சித்தப்ப பிள்ளையோ பெருப்ப பிள்ளையோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்தை தயவு செய்து செய்யாதிருங்கள். பையனுக்கோ பொண்ணுக்கோ வேற எங்கேயாவது நல்ல கர்த்தருடைய பிள்ளையாய் பார்த்து திருமணம் முடிப்போம் என்று முடிஞ்ச அளவுக்கு சொல்லி அவர்களை கர்த்தருக்குள்ள காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆண்டவராகிய தேவன் கடைசி வரைக்கும் உனக்கு உபத்திரமாக இருக்கும். கடைசி வரைக்கும் உனக்கு சஞ்சலத்தை கொடுக்கும். இந்த பூமியில நீ வாழற வரைக்கும் நீ 100 வருஷம் வாழ வேண்டிய உன்னை 60 வயசுல 40 வயசுல 50 வயசுல 70 வயசுல உன்னை ஏதாவது நீ ஒண்ணு பண்ணிக்கிறேன் செத்து போகிற அளவுல அந்த பொல்லாத ஆவி செய்து விடுவான். அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க எப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டால் உனக்கு நான் பிதாவா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம அப்பா அம்மாவா இருக்கிறோம், நம்ம புள்ள நமக்கு தெரியாத ஒரு தப்பு பண்ணுது, டேய் உனக்கு நான் புள்ளையே இல்லடா, நான் தான் இப்படி இருந்து இப்ப திருந்துட்டேன், நீ போய் இந்த மாதிரி தப்பு பண்றேடா, ஏண்டா அப்பாவி இப்படி பண்ற, இதுக்கடா உன்னை பெத்தேன், இதுக்கடா உன்னை வளர்த்தேன், நீ என் பிள்ளை இல்லை, என் முகத்துல முடிக்காத போ. சொல்லுமா சொல்ல மாட்டேன்? வாய் தரங்க, சொல்லுங்க. சொல்லுமா சொல்ல மாட்டேன்? சொல்ல மாட்டேமா? நான் புருஷன் இல்லாத வேலையில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை நான் எவ்வளவு பாடுபட்டு வளர்த்த ஆளாக்கினேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? அப்ப ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்? அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு பிதாவா இருக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளாய் இருக்க மாட்டீர்கள், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. 18 வசனம் வாசி. எப்பொழுது இந்த வசனத்தைப்படி அந்த புறப்பட்டு பிரிந்து போய், அதாவது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கும். புறப்பட்டு பிரிந்து போய்
அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை இனி நீங்க தொடக்கூடாது. இருவரைக்கும் தொட்டு இருந்தாலும் இனி தொடக்கூடாது. அப்பொழுதுதான் உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். இல்லைன்னா உங்களை அசுத்தமானதை தொட்டா நான் ஏத்துக்க மாட்டேன். அசுத்தமானதை செஞ்சா நான் ஏத்துக்க மாட்டேன். அசுத்தமான இடத்துல நீ இருந்தினா உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன். உன் வீட்டுல அசுத்தமானத இன்னமும் உலகப்பிரமான விக்கிரக காரியங்களை அந்த விளக்கு அது இதுன்னு வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன். அல்லேலூயா. உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ நீ எனக்கு நான் விரும்பினதை நீ செஞ்ச அந்த இடத்த விட்டு அதெல்லாம் விட்டுட்டு விலக்கி புருஷன் ஒரு தப்பு பண்ணுவான். என்ன பண்ணுவான்? கல்லு புருஷன் வருவான். அதை மனைவி ஏற்றுக்கலாமா? சரி பரவாயில்ல. எப்படிப்பா? புருஷன் டெய்லி கொண்டு 500 ரூபாய் சூதாடி விட்டு வருவான். அதை ஏற்றுக்கலாமா? டெய்லி பிள்ளை பண்ணுமாய் ஒரு 500 ரூபாய் ஊதாரித்தனமா பசங்களுக்கு வாலிபர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சுட்டு வரான். ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்க கூடாது. அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ உன் பிள்ளையை மாம்ச பிள்ளையை ஏற்றுக்கொண்டால் அதுதான் மாம்சத்தில் வருகிற அசுத்தம். அதை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஹலோ, கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? என்னோட இணையதளத்தில் இருக்கிறவர்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்தால் அதை நீங்கள் மீண்டும் 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 ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன் பிள்ளை மட்டும் அல்ல உன்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வேதத்தில் சொல்கிறார். அல்லேலூயா. வாசி. நீ நான் சொல்றதை செய்யும் போது உங்களுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு அப்பாவா இருக்கிறேன், உங்களுக்கு தந்தையா இருக்கிறேன், உங்களுக்கு சகோதரனா இருக்கிறேன், உங்களுக்கு தாயா இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாமா இருக்கிறேன். நான் உலக ரட்சகர கடவுளாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு குமாரரும் அப்பொழுதுதான் நீங்க எனக்கு குமாரன். எப்பொழுது? அவர் சொல்றதை கேட்கும் போதுதான். பஞ்சாயத்து ஆலோசனை சங்கத்துல அங்க எங்க தேவையில்லாத இடத்துல நம்ம இருந்தோம்னா அந்த இடத்தை விட்டு விலகி நீ போயிடணும். அப்படி போகலன்னா இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர் உன்னை விட்டு அவர் வெளியேறுவார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு வெளியேறுவார். அப்பொழுது உனக்கு அவர், அப்போ நீ அவர் சொல்றதை கேட்டு இருந்தாதான் அவர் உனக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் அவருக்கு குமாரன் குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள். ஓகே, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன், முதலாவது தேவன் பரிசுத்தமா வாழ்வது எப்படி என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது எப்படி. ஒன்று, தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவதாக அசுத்தமானதை தொட வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமா வாழ்வது என்ற தலைப்பில் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நாம் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்துல வேண்டுதல் செய்ய வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. தேவனிடத்துல வேண்டுதல் செய்யணும். இரண்டாவது, அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக தேவனுடைய வசனமாகிய ஒளியில் நடக்க வேண்டும். தேவனுடைய வசனமாகிய ஒளியில நடக்க வேண்டும். தேவன் ஒளியில இருப்பது போல நாமும் ஒளியில இருக்க வேண்டும். ஆக ஒளி என்பது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. ஆக ஒளி என்பது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. நாம் அவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். நாம் அவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். நான்காவதாக தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். யாரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும்? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? சத்தமா சொல்ல, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். சுய சித்தத்தின்படி அல்ல. தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தின்படி நடக்கும் போதுதான் தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் அடியனை கொண்டு வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஏதாவது உலக பிரமாண கதைகள் உள்ள வந்துதான் இதுவரைக்கும் அரை மணி நேரமாய் கர்த்தர் போதித்துக் கொண்டிருக்கிறார்களே.
ஆக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் போதித்துக் கொண்டிருக்கிறாரே, ஏதாவது உலக பிரமாண காரியங்கள் இதுக்குள்ள கதைகள் ஏதாவது வந்துதா, இல்ல சினிமா காரியங்கள் விட்டு காமெடி ஏதாவது உள்ள வந்துதா? எதுக்கும் இடமில்லை. வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தேவனோடு ஐக்கியமா வாழ முடியும். அல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க முடியும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க மாட்டார்கள். அவர்கள் உலகத்தோடு ஐக்கியமா இருப்பார்கள். உலகத்தார் ஏதாவது பொல்லாத வழியில பணம் வரும் என்று சொன்னால் அந்த பொல்லாத வழியில பணத்தை சம்பாதிக்கலாம் என்று பொல்லாத காரியத்தில் ஐக்கியமா இருப்பார்கள். ஆகவே கண்ணுக்கு தெரிஞ்சு புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ வீட்டில் இப்படிப்பட்டதை ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும் என்று. அசுத்தமான பிள்ளையோ புருஷனோ மனைவியோ அம்மாவோ பிள்ளைகளோ யாராயிலும் அசுத்தமானவர்களோடு தொடாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அசுத்தமானவர்கள் ஃப்ரெண்ட்ஸ், அசுத்தமானவர்களோடு போவது வருவது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சீர்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு பிதாவாக இருப்பார், நீங்கள் அவருக்கு குமார குமாரத்திகளாக இருப்பீர்கள். நாம் யாவரும் முழங்கால் படிட்டு தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, அப்படியே நாம் கண்களை மூடி, மகா இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த வேளையில் கொடுக்கப்பட்டதானே உம்முடைய வார்த்தை, how to live in the holiness, how to live in the holiness, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, மாம்சத்தில் உண்டாகிற அசுத்தங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு வாழ வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். request for God, request for God, தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். the commandment thou shalt not touch, அசுத்தமானதை தொடாதிருக்க வேண்டும். வாழ்க்கையிலே எத்தனையோ பாவங்களும் சாபங்களும் நம்மை நெருங்கி வரும். அப்பொழுது அசுத்தமானதை தொடாதிருக்க நாம் மிகவும் முயற்சி எடுக்க வேண்டும். மூன்றாவது, தேவனோடு தேவனுடைய வசனமாகிய ஒளியிலே நடக்க வேண்டும். தேவனுடைய வசனமாகிய ஒளியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசுவோடும், பரிசுத்த ஆவியானவரோடும் நம்முடைய ஐக்கியம் என்றைக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் அந்த ஐக்கியம் எப்பொழுதும் இருக்கட்டும். தேவனோடு ஐக்கியம் இருக்கட்டும், வசனத்தோடு ஐக்கியம் இருக்கட்டும், அசுத்தமானதை தொடாதிருக்கட்டும், அசுத்தமானதை தொடாதிருக்கட்டும். தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யட்டும். தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது அசுத்தமானதை தொடாதிருக்க முடியும். தேவ வசனத்தில் ஐக்கியமாக இருக்க முடியும். தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். அப்படியே நாம் இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன் நம் தேவைகள் அத்தனையும் சந்திப்பார். இந்த கொரோனா டைம்ல தேவனாகிய கர்த்தர் ஒரு குறையும் இல்லாமல், வியாதிகள், நோய்கள், பிணிகள் நம்மை தொடாமல் அவருடைய சித்தத்தின்படி நம்மளை சேதமின்றி பாதுகாத்து வருகிறார். கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி சீக்கிரத்திலே உலகம் எங்கும் உள்ள திருச்சபை மக்கள் சீக்கிரத்தில் தேவாலயத்திலே கூடி வந்து ஆராதிக்க கருவ தருபடி எங்கள் தேசத்தை ஆளுகிற, எங்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்காய் வருகிறோம். ஞானமும் கிருபையும் பலனும் தாயம் அவர் மேல் இரக்கமாக இறங்கட்டும் சுவாமி. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய நல்ல ஆலோசனைகளை பெற்று தேவனிடத்தில் அவர்கள் இந்த மக்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நன்மைகளை செய்யத்தக்கதாக எங்கள் முதல்வரை பயன்படுத்தும், எங்கள் இந்திய பிரதமரை பயன்படுத்தும். இந்தியாவை காப்பாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் உண்டு. அதற்கு தேவையான காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ளட்டும். உலக மக்களுக்கு, உலக மக்களாகிய வல்லரசு நாடாகிய அமெரிக்க நாட்டு அதிபராகிய ட்ரம்ப் அவர்கள் இன்னும் எல்லா நாட்டினுடைய அதிபர்களையும் தேவ ஞானமாய் பயன்படுத்தி மக்களுக்கு இந்த கொரோனா மூலம் எந்த இறப்பு வராதபடி
சாகர நிலைமை வராதபடி அவர்களை காப்பாற்றக்கூடிய யுக்திகளை, காப்பாற்றக்கூடிய காரியங்களை அவர்கள் பொறுப்பெடுக்க தக்க ஞானம் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் திருச்சபை மக்கள், எங்கள் கிராமத்து மக்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.